ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் டிவிக்கேன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு ரொம்பவே ஸ்மூத்தா ஃபாஸ்டா போய்கிட்டு இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டு வீக்கெண்ட்ல ஒரு தொகுதியா போய்கிட்டு இருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அவருக்கு கொடுத்துச்சு. எல்லாத்துலயுமே ரொம்ப ஃபாஸ்டா போனாக்க ஒரு வேகத்தடைன்றது வர மாதிரி திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அதை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரூர்ல நடந்த விஷயம் தான். கரெக்டா போன வருஷம் செப்டம்பர் 27 தளபதி விஜய் போன இடத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி பல பேர் காயமடைஞ்சாங்க. 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சார்பில் ஒரு நிவாரணம் கொடுத்தாங்க. விஜய் அவர்களுமே நிவாரணம் கொடுத்தாங்க. உயிரிழந்த குடும்பத்தை பஸ் வச்சு கூட்டு வந்து மன்னிப்பு கேட்டாரு. அது மட்டும் இல்லாத அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க சொன்னது என்னன்னா, விஜய் அவர்கள் காலில் விழுந்தாரு அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்தால அரசியல்ல விஜய் அவர்களால மீண்டு வர முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இப்ப சிஎம்மாவே மாறிட்டாரு. இப்ப அவரு நெக்ஸ்ட் வீக் கரூர் செல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்துச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக சார்பில் இருந்து அவர் கரூர் செல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கேஸ் ஒன்னு போட்டிருக்காங்க. அந்த கேஸ் நாளைக்கு விசாரணைக்கு வருது. நாளைக்கு என்னன்றது தெரியும். இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.